Hello my alphas and gulfies, welcome back. நான் உங்க சந்தோஷ் ராஜ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் சொல்ல போறேன் இந்த 5 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டாம், இருக்கவும் கூடாது. பிகாஸ் இப்போ நான் சொல்ல போற இந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, உங்களுக்கு நெகட்டிவான ஒரு பாத் ஆஃப் லைஃப்பை தான் காட்டுவாங்களே தவிர ஒரு பாசிட்டிவான பிரைட்டர் சைட் ஃபியூச்சரை கண்டிப்பாக காட்டவே மாட்டாங்க. ஸோ நெவர் டேட் திஸ் டைப் ஆஃப் பர்சன்ஸ் இன் யோர் லைஃப். ஸோ வாங்க அது எந்த டைப் ஆஃப் பர்சன்ஸ்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வார்த்தைக்கும் செயல்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் லைஃப்பில் இப்படி ஆகிடுவேன், இன்னும் நெக்ஸ்ட் இயரில் நான் இது வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன், இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் ஏகப்பட்ட இமேஜினேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்க சொல்கிறதுக்கும் அவங்க செயல்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அவங்க இப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, அவங்க பார்ட்னர் வந்து கனவு கோட்டைகள் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, நம்ம பார்ட்னர் இப்படி சொல்கிறான், ஸோ கண்டிப்பாக இப்படி ஆகிடுவோம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகும்னா, போக 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 அந்த கனவுகள் வளர்ந்து 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 கடைசியில் அவன் சொல்கிறதுக்கும் அவனோட செயல்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போய் உங்களுக்கு தான் அடி ரொம்ப பயங்கரமாக விழும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்வேஸ் gives you more pain than you imagine. ஸோ அதனால இந்த டைப் ஆஃப் பீப்புளை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணிடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே அவங்க யார் எப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்ல. ஸோ அதை பார்த்து ஜட்ஜ் பண்ணி சீக்கிரமே அந்த மாதிரி பீப்புள் கிட்ட இருந்து வெளியே வந்துருங்க. அவங்க எவ்வளோ அழகாக இருந்தாலுமே ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ள இருக்க நம்ம லவ் பண்ணுறோமா இல்லை வெறும் அது லைக்கிங் தானா அப்படின்ற ஒரு அன்ஸ்டேபிள் நிலையிலேயே இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிடுவாங்க, அப்புறம் 1 வீக் ஆர் 1 மந்த் கழிச்சு இல்லை நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளாகவே இருந்து அது பிரேக்கப் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீப்புள் கிட்ட நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வெளியே வந்துடணும். பிகாஸ் அவங்க ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்க மாட்டாங்க. அவசரப்பட்டு உள்ளே இறங்கி அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இந்த மாதிரி பீப்புள்ஸ். ஸோ இந்த மாதிரி பீப்புள் கிட்ட கொஞ்சம் தள்ளி. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, செல்ஃபிஷான பீப்புள், செல்ஃப் சென்டர்ட் பீப்புள்னு சொல்லலாம். அது எப்படின்னா, தன்னை பற்றி மட்டும் தான் யோசிப்பாங்க, தன்னோட ப்ராப்ளம்ஸ் பற்றி மட்டும் தான் பேசுவாங்க, தன்னோட விஷயம் தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், மற்றவங்கள பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ரொம்ப செல்ஃபிஷான பர்சனாக இருப்பாங்க. என்னதான் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சரி, தனக்கு ஃபர்ஸ்ட் அதில் லாபம் இருக்கா, தனக்கு அதில் நன்மை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க ஒரு விஷயத்துல இறங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, மிகப்பெரிய ஆபத்து தான் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு போய்கிட்டே இருப்போம்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு தெரியுதுன்னா டப்புன்னு உங்களை காப்பாற்றாம அவங்களும் வெளியே குதிச்சிருவாங்க. ஸோ சிம்பிள் சினாரியோ இது. ஸோ இந்த மாதிரி பீப்புள் கிட்ட ஃபர்ஸ்ட் ஒதுங்கியே இருங்க. எல்லாருமே இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் நீங்க கொஞ்ச நாள் பழகி பார்த்துறதுக்கு அப்புறம் தான் நீங்க ஓகே பண்ணணும். பிகாஸ் ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது இல்லை. ஃபோர்த் டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்திலே சிக்கிட்டு இருப்பாங்க அண்ட் லவ் ஃபெயிலியர்லேருந்து மீண்டு வராமல் ஒரு கேஸ்லாம் இருக்கும் தெரியுமா. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட நீங்கள் நினைக்கலாம், லவ் ஃபெயிலியர் ஆன பையனுக்கு வந்து லவ் பற்றி ரொம்ப அருமையாக தெரியும், நம்ம ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்ட்டு. உண்மைதான், நிறைய விஷயங்கள் இருக்குதான். பட் நீங்கள் அவன் ஃபுல்லாக ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் கூட போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் இருக்கும். சில பேர்லாம் வந்து 1 வருஷம் கூட பிரிஞ்சு ஜாயின் பண்ண கேசஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அவன் ஹீல் ஆகிட்டான் அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே போய் அவன் மேலே நீங்கள் லவ் ரொம்ப காட்ட ஆரம்பிச்சு டக்குன்னு அவங்க பழைய லவரோட ஒன்று சேர்ந்துடான்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் உங்கள் சுச்சுவேஷன் என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால ஒருத்தனை அவன் நல்லா ப்ராப்பராக ஹீல் ஆகிட்டானாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அவன் எப்படி ஏற்பட்ட கேரக்டர் என்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு பையன் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்கப் ஆகி அதுலேருந்து மீண்டு வந்துட்டாலே அவன் பொண்ணுங்கிட்ட நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே ஃபியூச்சரில் அவன் பேசக்கூடிய பொண்ணுங்கள்கிட்ட பண்ணவே மாட்டான். எப்பயுமே ஒரு ஸ்டெப் பிஹைண்டில் தான் நிற்பான். நீங்கள் எந்த பிரேக்கப் பண்ண பசங்க என்ன எடுத்து பாருங்களேன், இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பாஸ்ட்டில் ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்கவங்க ஏதாவது பின்னாடி நடந்த பிரச்சனையோ கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற கேரக்டர் கிட்ட போகாதீங்க, அவன் வாழ்க்கையில் முன்னேறவும் மாட்டான். 5th பாயிண்ட் என்னன்னா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற தாட் இல்லாத பர்சன்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்டரே ஆகாதீங்க. சும்மா ஒரு டெம்பரவரி ரிலேஷன்ஷிப், டெம்பரவரி ப்ளஷர்ஸ்க்காக நீங்கள் பழகிறதுன்றது வேற, லவ்ன்றது வேற. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி லவ்வை கொச்சப்படுத்திடாதீங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட இருந்து தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. ஏன்னா டெம்பரவரியாக லவ் பண்ணி டெம்பரவரியாக பிரிஞ்சு போகிறதெல்லாம் வந்து சில பேருக்கு நல்லா இருக்கும். பட் உண்மையாக லவ் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் அது வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் யாராவது ஒருத்தவங்க உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் தேவையில்லை அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட பழகினாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு கதவை சாத்திடுங்க. ஸோ லாஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். தான் சொல்கிறது தான் கரெக்டு, தான் பேசுறது தான் ரைட்டு அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்ன தெரியாமல் பண்ணுவாங்க, நம்ம பேச ஆரம்பிப்போம், ஓகே இல்லை நீ கிடையாது நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்டுன்ற மாதிரி உங்களை நம்ப வச்சு அதுக்கு உங்களை தள்ளாட்ட வச்சுருவாங்க. பட் கடைசியில் என்ன ஆகும்னா, போக 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 நீங்கள் யார், உங்களோட வேல்யூ என்னன்றதை நீங்கள் மறந்து போயிடுவீங்க.
யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு எடுத்தாலும் நீ சொல்கிறதான் கரெக்ட் இல்லை, நான் சொல்கிறதான் ரைட்டு, இது தப்பு, இது சரியாக வராது அப்படின்னு எல்லா இடத்துலையும் உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி ஸ்டேஜில் என்ன ஆகும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடும். ஓகே, அவன் சொல்கிறது உண்மைதான் போல, இப்போ நம்ம என்ன சொன்னாலும் தப்பு தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு உங்களை தள்ளிடுவாங்க. அண்ட் உங்களோட வேல்யூ சுத்தமாக இருக்காது, நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. ஸோ எவன் அப்படி ஒருத்தன் சொல்கிறானோ அவனுக்கும் தாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருங்க. ஸோ that's it for today's video. My Alfis and Gulfis. சாரி ஃபார் லேட் வீடியோஸ். ஏன்னா கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் அண்ட் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. அதனால தான் ரெகுலராக என்னால் வீடியோஸ் போட முடியல. பட் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் வந்துட்டே இருக்கும் பழைய மாதிரி. ஸோ சாரி ஃபார் த டிலே. தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் உங்கள் சந்தோஷ் ராஜ் அண்ட் திஸ் இஸ் ஆல்ஃபா தமிழன். நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். வரட்டா?